ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சா vlogs. இப்போ பார்க்க போகிற வீடியோ சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கனில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப்பு தயிர், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு பொடிச்சது 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா பாத்திரத்தில் ஆயில் நெய் ஊற்றி அது சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது போட்டு அது பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா இலக்கி விடணும். அதோட பச்சை ஸ்மெல்லு போனதும் சின்ன வெங்காயம் சதைச்சது அதையும் போட்டு நல்லா வணக்கணும். அது வணங்கினதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சது அது 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா எண்ணெயில் வணக்கணும். வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகு இது 2ம் போட்டு நல்லா வணக்கணும். வணங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி வணங்கினதும் அதில் கூட 1 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி மல்லி இலை போட்டு அதையும் நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கு பின்ன தயிர் 1/4 கப்பு அதையும் ஊற்றிட்டு அதையும் நல்லா இலக்கி விடணும். இலக்கி விட்டதும் ஊற வச்ச சிக்கன் கறியை அதையை இதில் போட்டு நல்லா இலக்கி விடணும். இலக்கி விட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வர நல்லா இலக்கி விடணும். எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சு ஊற்றணும். புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா இலக்கி விடணும். இலக்கி விட்டதும் 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி போடணும். அளவு வெந்ததுமே நெய் 3-4 ஸ்பூனு நெய் ஊற்றி விடணும். ஊற்றி விட்டு அப்படியே தம் போட்டு வச்சா சிக்கன் பிரியாணி ரெடி.